ஜப்பான் வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஒன்னும் சரியில்லைங்க. அம்மா எப்படிதான் இருக்காங்க? அம்மாவா? கொஞ்சம் இருங்க வரேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? டெலிபோனை பார்த்த ஞாபகம் இல்ல, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதானே. அப்புறம் 8 கண்ணாடி டம்ளர், 5 பீங்காம் பாத்திரம், ஒரு ஊர்காதாடி க்ளோஸ். நீ மட்டும் ஏன் பாக்கி இருக்க? உங்ககிட்ட சொல்லணுமே. அப்புறம் என்னாச்சு? மூட்டை பூச்சி மருந்து டிக் 20 2 பாட்டில் வாங்கிட்டு சொன்னாங்க. முழுசையும் கேட்டுக்கோங்க சார். முருகா பாவம், அவ எம்ஏ படிச்சவ, படிப்பு வாசனையே இல்லாத புருஷன், அறிவு பொருத்தமே இல்லாத ஜோடி. அவளுக்கு இன்டெலக்சுவல் கம்பெனி நான் கொடுத்தேன். அப்புறம் அவ்வளவுதான். முதல் தடவை போனீங்க சரி, அடுத்த வாட்டியும் போனீங்க? மீண்டும் வருகன்னு போர்டு போட்டிருந்ததே அவ வீட்டுல. நாய் ஜாக்கிரதை, அவ வீட்டு வாசல்ல போர்டு இல்ல இருந்ததே. அத பாத்துட்டு திரும்பி வர வேண்டியதானே? அந்த போர்டு நாய்க்கு தானே, நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அடிக்கடி போவீங்க? போவேன், பாடுவேன், பேசுவேன், திரும்பி வந்துருவேன். இட்ஸ் an obligation. இல்ல, திருட்டு எண்ணம். என்ன நடக்குதுன்னே தெரியாத குடிகார புருஷன், எதுக்கும் தயாரான மனைவி. சேலைய பார்த்தாலே அலையிற நீங்க, அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா?